மாணவர்களிடையே குறிப்பாக ஆரம்ப பள்ளிகளிலேயே செயற்கை போதைப்பொருள் பழக்கம் ஒரு புதிய தலைவலியாக மாறியிருக்கிறது. அமைச்சரவை மிகுந்த அக்கறையுடன் இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ளது என்று இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹானா யோ கூறினார். செயற்கை போதைப் பொருட்கள் ஆன்லைன் மூலம் விற்கப்படுவதை முழுமையாக முடக்குவதற்கு மலேசிய அரசாங்கம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்துடன் அணுக்கமாக செயல்பட்டு வருகிறது என்று அவர் கூறினார். ஆரம்ப பள்ளி மாணவர்களும் இந்த செயற்கை போதைப்பொருள் பழக்கத்தில் ஈடுபட தொடங்கியிருப்பது பெரும் அதிர்ச்சியை தருவதாக உள்ளது. வாட்ஸ்அப் உட்பட இதர டிஜிட்டல் சமூக ஊடகங்கள் வழி மாணவர்கள் அதனை பெறுகின்றனர் என்று குறிப்பிட்ட அனாயோ, பெற்றோர் தங்கள் பிள்ளைகளின் விவேக தொலைபேசி பயன்பாட்டை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பெற்றோரின் கண்காணிப்பு இல்லாமல் விவேக கை தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றார். கோத்தா பாருவில் உள்ள போதைப்புத்து மறுவாழ்வு மையத்திற்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதனை சொன்னார். 2024 தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு ஏஜென்சியின் தரவுகள் வழி 15 முதல் 39 வயதுக்குட்பட்ட 1,17,000 பேர் போதைப்பொருள் பழக்கத்திலும் செயற்கை போதை பழக்கத்திலும் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதில் கிளாந்தான் முன்னிலையில் வகிக்கிறது என்றும் அவர் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.